ஸ்ரீகுருभ्यो நமः. வேதத்தில் இப்படி ஒரு பகுதி இருக்கு. ஜாயமானோ வை பிராமணः திரிபிர்நவாஜாயதே பிரம்மச்சர்யேண ரிஷிभ्यः யஜ்ஞேன தேவேभ्यः பிரஜயா பிதृभ्यः ஏஷவா அருணः யः புத்ரி. பிறக்கிற போதே கடனோட பிறக்கிறான், 3 கடனோட அப்படின்னு வேதம் சொல்லி அவனுக்கே புதுசா இருக்கிறதுனால அந்த கடன் எப்படி வந்ததுன்னு அவனுக்கு தெரியாததுனால கடனை வீழ்த்துறதுக்கு உபாயத்தையும் சொல்லி கொடுத்து. அவனுக்கு தெரியாத பிறக்கிறதே வர்றதுனால அவனுடைய நாடுகளில் வரலையே கடன் இருக்குன்னு அவன் சொல்றான். அப்போ அது எப்படி வீட்டு அதே நான் சொல்லித்தரேன்னு வேதம் சொல்லணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்தை நீ அனுஷ்டானம் பண்ணி விட்டான்னா ரிஷிகளுடைய கடன் வந்து கொடுத்து, விவாகம் பண்ணியிருந்தா தேவாவுடைய கடன் வந்து கொடுத்து, புத்திரோத்பத்தி வந்தால் பிதர்களுடைய கடன் வந்து கொடுத்து, ஒரு புத்திரம் பிறந்து விட்டா கடன்லேருந்து நீ விடுபட்டாச்சு அப்படின்னு ஒரு விளக்க உரிய கொடுக்கறது. நீ கடனோடு பிறந்திருக்கே சொன்னது வேதம். அதை விளக்கி கடல்லேருந்து வழியில் வரத்துக்கு வழி சொன்னதும் வேதம். இதில் என்ன சுவாரஸ்யம்னா, அந்த குறிப்பிட்ட 3 கடனையும் வீழ்த்துறதுக்கு அதை சரி கட்டுறதுக்கு பண்ற முயற்சி இருக்கும். அந்த முயற்சியை அவன் அனுஷ்டானம் பண்ண தர்மமா மாறுவது. தனியும் ஒன்று இல்லை. அதுல பிரயத்தனம் பண்ண ஆரம்பிச்சா அதுவே இவனுடைய ஜென்ம சாபல்யத்துக்கு காரணமாயிடுச்சு. இவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும் ஆயாச்சு. இவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யாகம் பண்ணும் ஆயாச்சு. ஏன்னா அதுக்கெல்லாம் இவன் வேணும், தேவை. இவன் செய்ய வேண்டிய காரணம்னா பிதர்களுக்கு ஆகாரத்துக்கு வாரிசு உற்பத்தி பண்ணும். 3 ஆயிடுச்சு. அப்படி ஒரு நடைமுறையை வேதம் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ 3லேயும் அதாவது ஆனுஷங்கிகமா அவனுக்கு கிடைக்கிறது தன்னுடைய தான் ஆற்ற வேண்டிய கடமைகள், அதனால் ஏற்பட்டதான சௌக்கியங்கள், அதனால் ஏற்பட்டதான ஸ்ரேயஸ், அத்தனையும் கடனை வேண்டுறதே கிடைச்சுடுது. அதுக்குன்னு தனி ஒரு முயற்சி அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடல்லையே உன்னிப்பா இருக்கிறது வீட்டுக்கா பொருள்னு வச்சுடுது. அப்படி ஒரு சௌகரியத்தை பண்ணி கொடுத்தது வேதம். அதனால கடனை சுமத்தி வைக்கல. கடனை எளிசாக்கிறதுக்கு அதை பண்ணின உடனே அந்த கடல்லே நீ வீழ்ச்சி விட்டேன்னா உன்னுடைய சாபல்யமும் ஜென்ம சாபல்யம் முதல்ல தானா சேர்ற மாதிரி பண்ணி கொடுத்து. அப்போ கடன் ஜென்ம சாபல்யம் ஆனுஷங்கிகம், கடனை வீழ்த்துறது லட்சியம். அப்படி வச்சுது. அப்போதான் நடக்கும். ஜென்ம சாபல்யம் தான் அடையணும்னு வச்சா கடனை வீட்ட மாட்டான். கடனை வீட்டுறதா ஒரு லட்சியம். அதை முயற்சி பண்ணு. ஜென்ம சாபல்யம் ஆனுஷங்கிகமாக பலமாக கிடைச்சுடும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சிரமமே இல்லாத அந்த கடனை வீட்டுறதுல பாரம் இல்லாதே போயிட்டாருவர். அப்போ அவனுக்கு மனசுக்கு எந்த விதமான விட்சேபமும் இல்லாமல் கஷ்டப்படாமலே விட்டுனான். எப்படி? அதாவது ஆனுஷங்கிக பலம். அந்த கடனை நடத்திக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்றான், பசி போகிறதுக்கு சாப்பிட்றான், திருப்தியும் கிடைக்கிறது. பசி போனோம்னு சாப்பிட்றான், இன்னும் கொஞ்சம் போனால் திருப்தியும் வருது. அது ஆனுஷங்கிக பலம். அது லட்சியம் அல்ல. கடனை வீட்டுறது லட்சியம். அனுபவிக்கிற பலன் இருக்க அது இவனுடைய கர்த்தவியத்தை பூர்த்தி பண்ணுறத, அந்த பூர்த்தி பண்ணுறதுன்றது அவனுக்கு சுலபமாக ஆனுஷங்கிக பலமாக கிடைச்சி கொடுத்து அவனை சிரமப்படுத்தாதே இப்படி இருக்கு. இப்போ என்ன நடந்தது? அவன் பிரம்மச்சரியத்தில் அத்தியனம் பண்ணிவிட்டான். ஒரு கடன் விழுந்தாச்சு. 2வது கடனை விட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதுக்கு தர்ம பிரஜா சம்பத்தத்துவம் சுயமத்தோடும் வரான் பிரேசிஷே அப்படின்னு ஆரம்பித்து விவாகத்துக்கு தயாராகிறான். விவாகம் ஆயிடுச்சு. விவாகம் ஆச்சு சொன்னால் விவாகானந்தரம் விவாகம் பண்ணினவள் இருந்தால் தான் தொடர்ந்து யாகம் பண்ணலாம். விவாகம் பண்ணினவள் இல்லை, நடுவிலேயே போயிட்டான்னா அவனுடைய 2வது கடன் அவன் தயாராக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாத இடையூறு ஒன்று வந்து
அவளை இல்லாத பண்ணிவிட்டா இவன் என்ன செய்வன்? அவ வந்தா, விவாகம் வந்தா, யாகம் பண்ணணும். தர்மசாஸ்திரம்னு சொல்லி கொடுத்து யாகம் இருந்தால் ஒரு பிள்ளையும் பிறந்திருக்கணும்னு. இவ்வளவு குழந்தை இல்லை. அப்போ அவளுடைய அந்த சாநித்தியம் அனிவாரியம். அப்ப அவளுக்கு தான் பெருமை, அந்த ஸ்திரீக்கு. இவனை விட அப்படி முன்ன வச்சிருக்கு தர்மசாஸ்திரம். இங்கேயோ கீழே பிடிச்சு தள்ளாலே ஸ்திரீய. அப்ப அவன் கேட்கிறான், நான் சங்கல்பம் பண்ணினேன், என்னுடைய சங்கல்பம் நஷ்டமாச்சு. நான் ஒரு சங்கல்பம் பண்ணினேன், பகவான் இன்னொரு சங்கல்பம் பண்ணினான். எனக்கு வந்திருக்கக்கூடியதான அந்த கடனை வீட்டுறதுக்கு வந்திருக்கக்கூடிய பத்தினி கைவிட்டு போயிட்டான். எனக்கு பிறந்தும் நான் முயற்சி பண்ணியும் அதில் பிரியம் இருந்தும் எனக்கு அது கிடைக்காத போது எந்த பிள்ளை எனக்கு கிடைக்க வேண்டிய உண்மை என் கைவிட்டு போயிடுதுன்றான். இப்ப தர்மசாஸ்திரத்தில் இருக்கிறவா அந்த குறிப்பிட்ட மந்திர திருஷ்டி பரம்பரை பார்த்தது வாஸ்தவம் தான். அதை கொடுத்தா தானே அவன் வீட்டுவன். அப்போ அது பொறுப்பாயிடுது. அதுக்கு அவன் தர்மசாஸ்திரம் 3 கடன் சொன்னவனுக்கு பொறுப்பாயிடுது. 3 கடன் சொன்னது வேணும், அதுக்கு பொறுப்பாயிடுது. அவன் பண்ணுறதுக்கு தயாரா இருந்தான். பொண்டாட்டி இல்லையா அவன் என்ன பண்ணுவோன்னு சொல்லும்போது நீ என்ன பதில் சொல்லணும்னு வருமே. அப்பா அவன் என்ன சொல்றான், எனக்கு பொண்டாட்டி தண்டலை போயிட்டாள், அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணி யோசிச்சு. எனக்கு குழந்தை பிறக்கலே, 3ஆவது வருடம் இன்னொரு கல்யாணம் பண்ணி யோசிச்சு அனுமதி அளிச்சு தர்மசாஸ்திரம். ஒருத்தன் கேட்டான், ஒருத்தன் தான் கல்யாணம் பண்ணி விட்டே, அப்புறம் 2வது கல்யாணம். என் லட்சியம் இந்திரிய சுகம் அல்ல, என்னுடைய லட்சியம் இந்திரிய சுகம் அல்ல யாகம். என்னுடைய லட்சியம் இந்திரிய சுகம் அல்ல புத்திரோத்பத்தி. அப்ப என்னுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்கு, கடனை வீட்டுறதுக்கு எனக்கு தேவை. அது வரைக்கும் நான் இருக்கணும், அதனால நான் வாங்கிக்கிறேன். இப்ப என்ன வந்தது, 2வது கல்யாணம்னு ஒரு லோகத்தில் இல்லை. ஆமா, அது எப்போ தனக்கு பத்தினி இருந்து 2வது கல்யாணம் இல்லை, அப்படிதான் அர்த்தம். தனக்கு பத்தினி இருந்தும் 2வது கல்யாணம் உண்டு. பத்தினி இருக்கா, குழந்தை இல்லை, செத்து போலே, ஆனா குழந்தைகள் இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான். இருக்கு புத்திர பிராப்தி அனந்தரம் அவனுடைய பும்ஸ்துவம் திருடீகிருதமானாத்தான் அந்த கர்மாவுக்கு யோகியனே வரும். அதல்லாத நபும்சகமானது அவனுக்கும் இல்லை. இப்போ புத்திர பிராப்தி கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு பத்தினி இருந்தால்தான் அவன் யாகம் பண்ணலாம். அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் ஜாதபுத்திர கிருஷ்ணகேசின்னு சொன்னார். புத்திரம் பிறந்ததுக்கு அப்புறம் நீ யாகம் பண்ண பல இடங்கள்ல அது வருது. புத்திர பிராப்தியினுடைய ஒரு அழுத்தம் எங்கெல்லாம் வருது. அபுத்திரஸ்ய கதிர்நாஸ்தி சொர்க்கோ நெய்பஜ நெய்பஜ. அபுத்திரனுக்கு கதி இல்லையே சொன்னா போருமே, போறாதா? அவனுக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு சொன்னா போறாதோ? அதுலயே எல்லாம் அடக்கமாயிடுத்த. அப்புறம் இன்னொரு விளக்கம் இருந்துக்கு, சொர்க்கோ நெய்பஜ நெய்பஜ இருந்துக்கு. சொர்க்கம் அவனுக்கு இல்லவே இல்லை. இல்லவே இல்லைன்னா யாகம் பண்ணா தானே சொர்க்கம். அபுத்திரன் யாகம் பண்ணப்படாத. அபுத்திரனால அவனுக்கு 2 விதமான சிரமங்கள் வருது. ஒன்றும் சொர்க்கம் கிடைக்கல, இன்னொன்று கதியும் இல்லை. கதி இல்லைன்னா அடுத்தது இவனுக்கு வேண்டியதான திருத்துவ பிராப்தியை பண்ணி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு இல்லை. சொர்க்கம் இல்லைன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணி எல்லாம் வந்தும் கூட அந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணி சத்வாரிந்த சம்ஸ்காராக இருக்க அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அவனுடைய சொர்க்க லோகத்துக்கு ஜோதிஷ்டோபேன சுககாமதேதா சுவாராஜ்யம் இப்ப எல்லாம் இருக்க அதுக்கெல்லாம். அதனால தான் அந்த 2வது வார்த்தை வரும்போது அபுத்திரஸ்தி கஜர்நாஸ்தி அதோடு நிறுத்தலாம். நாஸ்தின்னு கிரியை முடிஞ்சு கொடுத்து இன்னும் அத ஆகாங்ஷை இல்லை. அபுத்திரனின் கதி இல்லை சொன்னா முடிஞ்சு கொடுத்து ஆகாங்ஷை இல்லை.
ஆனா கதி இல்லைன்னா அப்படி சொல்றதுக்கு கதி இல்லைன்னா இல்லதான் இருந்தும் சமாப்த புனராத்தகம் விஷயத்தை முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் சொர்க்கம் நெய்வஜ நெய்வஜ அப்படின்னு சொல்லறதுல இருந்து குழந்தை இல்லைன்னா யாகத்துக்கும் அனர்ஹங்கிறத சுட்டி காட்டுறத அப்போ எனக்கு அது இல்லைன்னு சொல்லிவிட்டா ரெண்டும் அனிவாரியமா வேணும். அது நிஷேதம் பண்ண முடியாது, ரெண்டும் வேணும். அப்போ ஒன்று இல்லைனாலும் பண்ணிப்பேன், ரெண்டு இல்லைனாலும் பண்ணிப்பேன். உண்மையாது யாகத்துக்கு ஜாதபுத்திரகாங்கிறத அழுத்துறதுக்கு காரணமே அவனுடைய பும்ஸ்துவம் இருக்க அது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பிரத்யட்ச திருஷ்டாந்தம் வேணும். அப்பதான் தெரியும். அந்த பிரத்யட்ச திருஷ்டாந்தம் இல்லைன்னா தெரியாது. அப்போ அந்த பும்ஸ்துவம் வேணுங்கிறதுனால தான் அந்த ஸ்லோகத்திலேயே புத்திரன் அங்கே வேதம் என்ன புத்திரின்னு 3 கடல்லேருந்து நீ வெளியில வந்திருக்கேன்னா நீ புத்திரியா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க சொல்றது பிரம்மச்சர்யேன நிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்யா பிரஜா பிதృభ్యः ஏஷவா ருணா. இவன் தான் ருணத்திலிருந்து வெளியில வந்தவன். புத்திரி ஆறு புத்திரி யஹா புத்திரி சயேவ அருணா. கடல் இல்லாத புத்திரி புத்திரஹ அஸ்ய அஸ்தின்னு புத்திரி ஸ்திரீ இல்லை குமார். அது வேறவே சொன்னதுனால புத்திரம் வரைக்கும் இவன் வந்தாத்தான் 3 கடனும் தீர்மானமாக இல்லாட்டா ஆகாது, தியாகத்தோடு இருக்காது. நீ புத்திரம் தான் எனக்கு வழி இல்லைன்னா சொல்லாது. அது வழி இல்லையே சொன்னா அதுக்கு வேற பிரதிபந்தகமா இருந்தா அதுக்கு பிராயசித்தம் பண்ணு. பிரதிபந்தகம் இல்லையே வராதுன்னு சொன்னா இன்னொரு விவாகத்தை பண்ணிக்கோ அப்படின்னு அது அனுமதி கொடுக்கும். அதனால்தான் பழைய காலத்தில் புத்திரனுக்காக ஒரு விவாகம் பண்ணோன்னு நியாயமான வழியிலே இன்னொரு விவாகம் பண்ணிக்கிறது 2 பொண்டாட்டி வரதுக்கு காரணம். இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லலை. அப்போ அப்படி சொல்லிச்சு. அப்போ அவனுக்கு தான் பிராதானியம். இவன் வாங்கின கடனை வீட்டுறதுக்கு யாருக்கு பிராதானியம்? அவளுக்கு தான் பிராதானியம். ஆமா, அவள் இல்லாத கடன் வீடாது. அப்படி ஒரு செட்டப். அதாவது பிரிக்க முடியாத ஒரு இணக்கம். பிரிச்சா இல்லை, இணைஞ்சா தான் உண்டு. அப்படி ஒண்ணு வச்சிருக்க. அதுல அந்த போஷனுக்கு தான் இதை விட பெருமை. எப்படி சொல்றேன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் கேட்டான் புருஷனுக்கு ஒரு புருஷன் ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒருத்தனுக்கு 2 பேர் ஒரு ஆளை செத்து போனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், இருக்கிற போதும் பண்ணிக்கலாம்னு ஆயிடுச்சு. இந்த புருஷனுக்கு செத்து போனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், இருக்கிறதும் குழந்தை இல்லைன்னா பண்ணிக்கலாம். 2 கொடுக்கறது. காரணம் அவன் கடனை வைக்கணும், அவன் கொடுக்கறது. இந்த 2 இந்த சலுகைக்கு வரத்துக்கு காரணம் அவனுடைய லட்சியத்தை நிறைவேற்றத்துக்கு இடையூறா இருக்கக்கூடிய அம்சத்தை ஃபில்லப் பண்றதுக்கு தான் கேட்டானே தவிர எக்ஸ்ட்ராடனரியா இது சௌக்கியம் வரதுக்காக கேட்கல. இல்லை, அவன் ஃபில்லப் பண்றதுக்கு கேட்டான். அதனால்தான் தர்மராஜன் சொல்லும். என்ன சொல்லும் தெரியுமா? ரிணாரி த்ரீன் அபாகிருத்திய மனோமோட்சே நிவேசி. 3 கடனையும் நீ திருத்துட்டா அப்புறம் உனக்கு வேலை இல்லை, மோட்சத்துல உன் மைண்ட் செலுத்து சொல்லும். அப்ப இந்த பக்கம் வரலையவன். அப்ப அதிகப்படியான இந்திரிய சுகத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தை தர்மசாஸ்திரமே வேதமே அவனுக்கு கொடுக்கல. ஆமாம், இல்லை, இந்திரிய சுகமே ஆணுசக்தி வகுப்பா. புத்திரம் பிறக்கணும்னு பத்திரியோட சேர்றானே தவிர சேர்ற போது கிடைக்கக்கூடியதான அந்த சந்தோஷத்தை இஞ்சிஞ்சா அனுபவிக்கிறதுக்கு சேரலை. அதுல இல்லை புத்தி, புத்திர பிராப்தியில புத்தி. அதனால்தான் அந்த விவாகானந்தரம் நடக்கக்கூடியதான ருதுசாந்தியில புத்திர பிராப்தி நழுவப்படாதுங்கிறதுக்காக பலவிதமான கர்மகலாபங்களையும் அங்க சொல்லியிருக்கு. எப்படி சங்கமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எப்படி சங்கமம் பண்ணினா அது கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்கு. நான் அதிக பிரதிநிதனமா சொல்றேன்னு நினைக்காத. ஏதோ யாகத்துல ஒரு சமாச்சாரத்தை விளக்க வேண்டிய அவசரம் வரும்போது அதை
புத்திரப்பிராப்தியில் சமாகமத்தினுடைய சப்ஜெக்டை வச்சுட்டு அதை உதாரணமாக வச்சு யாகத்தினுடைய ஒரு போர்ஷனை நமக்கு விளக்கிறது அங்க. புரியலையா? அது சம்ஸ்கிருதமா இருந்தா வேதமா இருந்தா அது அதனுடைய தத்துவம் தெரியும். நேஷ்டப்பத்தி முதானயேத்யாக அக்னி தேவநேஷ்டரிரே தோததாமி நேஷ்டா பத்னியா முத்காத்ரா சங்கியாபயதி பிரஜாபதிருபா ஏஷ இதுத்காதா பிரஜானாம் பிரஜனனாய அபௌபப்ரவர்த்தயதி ரேதரேவ தத்சிஞ்சதி ஊருணோபப்ரவர்த்தயதி ஊருணாஹிரே தஸ்சிச்சதே நக்னம் கிருத்யா ஊருமுபப்ரவர்த்தயதி யதாஹி நக்ன ஊருத்பவதி அத மிதுரி பவதः அத ரேதஸ்சிச்சதே அத பிரஜா பிரஜாயந்தே. இப்படி ஒரு விளக்க ஒரு வேதத்தில் இருக்கு. இதை சொல்ல வரலை, யாகத்தில் ஏதோ சொல்லத்துக்கு வந்தத அதில் இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருக்கிறதுனால அது கூட இப்படிதான் நீ சங்கமம் பண்ணணும் என்கிறது கூட சொல்லாத நமக்கு உபதேசம் பண்றது வேதம். உபதேசம் இல்லாமலேயே அப்படி இருக்கிறதுனால சந்தான உற்பத்தியில லட்சியமே விட இந்திரிய சுகத்தில் லட்சியம் இல்லை. அதுக்கு சொல்ல வந்தேன், இந்திரிய சுகத்தில் லட்சியம் இல்லை, சந்தான உற்பத்தியில லட்சியம். அந்த லட்சியத்தில் அவன் அறியாமலேயே இந்திரிய சுகம் கிடைச்சு கொடுத்து. ஆமா, அப்படி மருந்து சாப்பிடுறான், இனிப்பான மருந்து, மருந்து ரோக நிவர்த்திக்காக இனிப்பு அவன் சாப்பிட வைக்கிறது. அப்ப அது இனிப்பு, அது உபோத்பலகம். அது மாதிரி இவனுக்கு ஆணுஷங்கிக பலம் அப்படி அர்த்தம். வெண்ண வேணும்னு கடையிறவனுக்கு, தைல கடையிறவனுக்கு மோடி இனாமா கிடைக்கிறது. அதுபோல சந்தானமானங்கிற பிரவൃத்தியில் ஈடுபட்டவனுக்கு சந்தோஷம் இனாமா கிடைக்கிறது, இந்திரிய சுகம் இனாமா கிடைக்கிறது. அது இல்லாத சந்தானம் வராதுங்கிறதுனால கிடைக்கிறது, வேற வழி இல்லாததுனால. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு எண்ணத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறதான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி அதை கொச்சையா பண்றது உங்க புத்தியில் இருக்கிற மாறுபாடை தவிர சாஸ்திரத்தில் இருக்கிற மாறுபாடு அல்ல. அல்ல, ஆமா, அந்த மாறுபாடே அல்ல. அதனால என்ன ஆயிடுத்து, அவனுடைய பிரவൃத்தி சந்தானத்துக்கு, அந்த பிரவൃத்தியில அவனுக்கு சந்தானம் கிடைக்கிறது. சந்தானம் கிடைக்கிற காலத்திலேயே அவனை அறியாமலேயே, அவன் எதிர்பார்க்காமலேயே அவனுக்கு இந்திரிய சுகம் கிடைக்கிறது. அப்படிதான் இவன் இருந்தான். அதுக்கு அடையாளம் தான் நான் இப்ப சொல்றேன். இந்த 3 ரிடம் முடிச்சு விடுச்சுன்னா அவன் சொல்றான், ரிடானி 3 அபாகரிச்ச, 3 கடனையும் நீ அபாகரணம் பண்ணி இல்லைன்னு பண்ணி அதை எல்லாத்தையும் சார்த்தகமாக்கிறேன், உன்னை கடன்லேருந்து விடுவிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலைன்னா ஸ்திரீயோட இருந்து வேலை மனோ மோட்சே நிவேசி, அதுக்குள்ளே வரவிடலை. அப்போ தர்மசாஸ்திரமோ வேதமோ விளையாட்டுக்காக இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறது ஒரு கோட்பாடே வச்சுக்கலை. அதே நினைச்சது லட்சியமா வச்சிருந்து இந்திரிய சுகத்தை லட்சியமா வச்சிருந்த ஒரு போர்ஷனே வைக்கலை. ஆமா ஆமா, இந்திரிய சுகத்துக்கு நீ இப்படி கேட்கலாம். ஒரு குழந்தை பிறந்தாச்சு, 3 கடனை வேண்டியாச்சு. அப்போ இந்த 2வது குழந்தை பிறக்கிறது, 3வது குழந்தை பிறக்கிறது, பொண்ணு பிறக்கிறது, புள்ள பிறக்கிறது, எல்லாத்துக்கும் பிரவர்த்திக்கிறானே. அங்க அவன் என்ன சொல்றார், தர்மசாஸ்திரம் சொல்றதப்பா, எனக்கு பொண்டாட்டி முதல்ல கொண்டு போய் செத்து போயிட்டாச்சுன்னா, அவள் இல்லாத ஆயிட்டாள்னா எனக்கு என்னுடைய கர்த்தவியத்தை நிறைவேற்ற முடியாத தளர்ற போது எனக்கு தர்மசாஸ்திரம் இன்னொன்று பண்ணிக்கோ சொன்ன மாதிரி, குழந்தை இல்லாத போச்சுன்னா, எனக்கு தகுதி இருந்தும் இல்லாத போச்சுன்னா, எனக்கு கர்த்தவியத்தை நிறைவேற்றுறது இடம் இல்லாததுனால இன்னொரு விவாகம் அவள் இருக்கிறதோ பண்ணிக்கோ சொல்ற மாதிரி என்னுடைய புத்திரன் போயிட்டான், முதல் புத்திரன் போயிட்டான். அப்ப நான் என்ன செய்யறது? அப்ப இன்னொரு புத்திரன் இருந்தா தானே நடக்கும். அதனால இது பெரிய ஒரு காரியமா பேசியிருக்க, அழகா சொல்லியிருக்க. நீ என்ன நினைக்கணும், ஒரு புத்திரன் போனான், இன்னொரு புத்திரன் இல்லை, கடைசியில கல்யாணம் பண்ணிக்கல, புத்திரன் இல்லை, புத்திரி. அப்பதான் கடம்பு எடுத்து
புத்திரனோட இருக்கிறோம். அப்ப அதுவே மறைமுகமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லுது. புத்திரன் வர வரைக்கும் அப்படிதானே அர்த்தம். அது இவர் என்ன சொன்னால் இதுக்கு ஒரு விளக்க உரை இருக்கு ஸ்மிருதியில. மனுஸ்மிருதியில ஒரு ஸ்லோகம், ஏகைவ ஔரச புத்திரஹ காமஜான் இதரே விளக்க ஒரு கொடுக்கிறார். ஒரே ஒரு புத்திரன் ஔரச புத்திரன், முதல்ல பிறக்கிறானே அவருக்கு தான் புத்திரன் பேர். அது ஔரச புத்திரன், இவருடைய சங்கல்பத்தில் வந்த புத்திரன், 3 கடல்ல வர வேண்டிய புத்திரன். அவன் முதல்ல வந்தாச்சு, அதுக்கு மேலே அவனுக்கு அவசியம் இல்லை. அப்புறம் புத்திரம் பிறந்திருந்தா அதெல்லாம் காமஜா. காமன்னா விருப்பம், இந்திரிய சுகம்னு அர்த்தம் இல்லை. அப்படியே ஒரு அர்த்தத்தில் அதை முழுக்கப்படாது. என்ன விருப்பம்? ஒரு சமயம் இந்த குழந்தை போயிட்டான், இன்னொன்று இல்லைன்னா அது 2 கட்டான ஆச்சுன்னா அதனால் இருக்கட்டுமே சப்போர்ட்டுக்கு அப்படின்னு நம்ம மனசிடணும். அது ஒரு காமனை தான். இந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நீ கரெக்டாக அடிச்சுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆரம்ப ஸ்டேஜில் அந்த ஸ்திரீ முதல்ல ருகுமானதுக்கு அப்புறம் அவன் அனுபவிக்கிறது, அந்த அனுபவம் 4-5 வருஷம் தாண்டுற போது அவனுக்கு இல்லை, அந்த சந்தோஷமும் இல்லை. எக்ஸ்ட்ராடினரியாக இந்த சந்தோஷம் வரப்போகிறதுன்னு வளர்கிற விஷயம் அல்லாது, அது நாள்பட கீழே போகிற விஷயம். முதல்ல சந்திப்பில் இருக்கக்கூடிய உச்ச ஸ்தரமாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் அடுத்தடுத்த சந்திப்பில் இல்லை. அதனால் அதுதான் இதற்கு காரணமாகணும்னு நீ சொல்ல முடியாது. ஆமாம், ஆரம்ப ஸ்டேஜில் முதல்ல சந்திக்கிற காலத்தில் அந்த சந்திப்பினுடைய தரம் இருக்க, அது மேலே மேலே சந்திக்க தரம் உயராது, மேலே மேலே சந்திக்கிறோம் தரம் கீழாகும். அதில் ஆசைன்னு சொல்றதுக்கு இடமில்லை. ஆமாம், மேலே மேலே சந்திக்கிறோம். அரைச்சரைச்சு ஒரு சின்ன திஷ்டாந்தம் சொல்றேன். ருச்சி இருக்க, இது ருச்சி, ரசம், சுவை, நைவேத்தியம், ஷட்ரசம், அந்த 5 சுவை இருக்கு. அந்த சுவையில எல்லாத்துக்கும் பிரியமான சுவை இனிப்பு. சர்வ பிராணி மனோகரம் அது இனிப்பு. அந்த சுவையை முதல்ல கொடுக்கிற போது, முதல்ல அவன் டச் பண்ற போது அந்த இனிப்பினுடைய ஒரு தரம் இருக்க, அது எக்ஸ்ட்ரீம் அவனுக்கு அனுபவத்துக்கு வரும். 2வது கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு ஜிலேபி சாப்பிட்டாச்சு, அடுத்த ஜிலேபி இருக்கும், அதுவும் கிட்டத்தட்ட இருக்கும். 3வது அதை விட கொஞ்சம் குறையும் டேஸ்ட். முதல்ல அனுபவித்த டேஸ்ட்டு 3ல் இருக்காது. ஏற்கனவே அந்த அனுபவித்ததான அந்த அனுபவம் இருக்க, அது மேலே மேலே விழுறதுனால டேஸ்ட்டு கம்மியாகிட்டே வரும். 10வது ஜிலேபின்னா மாவாட்டமாக இருக்கும். என்னது? அப்போ அதுவே சுவையை அனுபவிக்கிறோது ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தினுடைய பராகாஷ்டை இருக்க, அது அடுத்தது இருக்காது. அதனால இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மேலே மேலே இந்திரிய சுகம் அவனுக்கு வளரணும்னு சொன்னா ரைட்டு, வளரலையே. அப்ப அது ஒரு லட்சியமா வைக்கிறதுக்கு இடமில்லை. அப்ப அவனுடைய மனசுல என்ன வந்திருக்கு? ஒரு புள்ள போராது அப்படின்னு இன்னொரு புள்ள வேணும். எதுக்குடா பொண்ணு கேட்டான். அது பொண்ணு எதுக்கு விரும்பலாம்? அவர் ஏற்கனவே தர்மத்தை நினைச்சு தான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண வரோது. ஏகையேவ ஔரச புத்திரா காமஜா நிதரே விதுகு சொன்ன தர்மசாஸ்திரத்தில் அவள் அப்படிதான் சொல்றான். ஏகையேவ ஔரச புத்திரா ஒன்று தான் மனம் வேண்டான்னு சொன்னா, அந்த ஔரச புத்திரன் என்ன தங்காத போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதனால புத்திர பிராப்தியில நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உடனே நான் புதுசாக பண்ண முடியாது. என்னுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி புத்திரோத்பத்தி எனக்கு இருந்தால் தான் சம்மதம்னா நான் 2ஓ 4ஓ எல்லாம் பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுத்தது மட்டுமில்லை, தர்மசாஸ்திரம் வேறே கோணத்தை சொல்லுது. ஏஷ்டவ்யா பகவத் புத்திரா என் ஏகோபி கயாம் பிரதே. நிறைய புத்திரனை பெற்றுக்கோ, ஒருத்தனாவது கைக்கு போக மாட்டானா?
அதனால் நிறைய இல்லைன்னா ஒருத்தமாக இருந்தால் இந்த இடத்த எட்ட போகமாட்டான். அப்போ அவருடைய வம்சத்தில் கயை போனவனே இருக்காது. கயாயாம் தர்மபுஷ்டேடு சரதி பிரம்மணஸ்தரே கயாசீர்ஷே சொல்றது. அதனால அப்படி சொன்னாங்க. அப்படி கொடுக்குறாங்க. இவன் என்ன சொல்றார், அந்த ஒருத்தனை 2வது புத்திரனை பெற்றுக்கணும். புத்திரனை பெற்றுக்கணும்னா புத்திரியும் வேணும். அது எந்த உனக்கு புத்திரி தானே சொல்லிட்டு அங்க என்ன சொல்லிட்டு, பிரம்மச்சரியேன ரிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்ய பிரஜா பிதுர்பியா ஏஷவா அருணாய புத்திரி அருணோய புத்திரி தானே சொல்லிட்டு. புத்திராஸ்யாஸ்தி புத்திரி தானே. அப்ப வேதம் புத்திரியை பத்தி சொல்லலையே. உனக்கு புத்திரம் போறாதா கேட்டா அவர் என்ன சொல்றார், நான் கடலை வீழ்றதுக்கு அத்தியனமானதுக்கு அப்புறம் ரிஷிகளுடைய கடன் மீண்டதுக்கு அப்புறம் அஷ்டவரத சமாவர்த்தத்தை முடிச்சுட்டு தயாரா இருக்கிற போது எனக்கு 2வது கடனையும் 3வது கடனையும் வீட்டுறதுக்காக ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய பரம்பரை, மந்திர திரஷ்ட பரம்பரை எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்தது. அந்த பொண்ணு இல்லைன்னா என்னால் முடியாது. அந்த அளவுக்கு பொண்ணுக்கு பிரிவை கொடுத்தது. அதே தர்மத்தை நான் இன்னொருத்தருக்கும் பண்ணலாம். அதனால எனக்கு பொண்ணு வேணும். அங்க செப்பு கொன்ற ஆசையில வந்ததில்லை. செப்பு கொன்ற ஆசையில வந்ததில்லை. எனக்கு எதையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய தர்மத்தை வளர்த்துக்கு ஒருத்தர் தான் ஒரு பொண்ணை பெற்று எனக்கு தானமாக கொடுத்தாரே, அவருடைய ஹிருதயம் இப்பேற்பட்டது. அதெல்லாம் பெரிய ஐட்டம். அந்தந்த தர்மத்தை கடைபிடிக்க வரவனுக்கு நாம் ஒத்தாசம் பண்ணுறது எவ்வளோ பெருசு அப்படின்னு எனக்கு கொடுத்தாரே, அதனால் அவர் ஏற்பட்ட சந்தோஷம் எனக்கும் வேண்டாமா? இப்போ நானும் ஒரு பொண்ணை பெற்று அந்த பொண்ணை இன்னொருத்தருடைய தர்மத்தை அனுசாரம் பண்ணுறது கொடுத்து அவரே முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு பிரயத்தனம் பண்ணுற சுவாவம் எனக்கு இருந்தால் அது ஒரு சக்தி தான். அதனால தான் பொண்ணை பெற்றுக்கிறேன். அதனால் பொண்ணு வேணும்னு இல்லை. அங்கேயும் பொண்ணை பெற்றுக்கிறது தான் லட்சுமியை தவிர அதுக்காக பிரவர்த்தி பண்றது லட்சுமி இல்லை. அப்போ ஏஷ்டவ்யா பகவ புத்திரா என் தேவோபி கயாமிருது. அவ கவலைப்பட்டா. மனுஸ்மிருதியில ஒரு உள்ள பிறந்தா போதும், 2வது உள்ள அனாவசியம். உன்னுடைய சங்கல்பத்துக்கு அவன் அவசியம் இல்லை. நீ தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் சொன்னேன். உனக்கு கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உனக்கு 2 காரியம் நடக்கணும். ஒன்று யாகம் பண்ணணும், கிருஷ்ணன் யாகபுத்திரா ஆயிடுச்சு. இன்னொன்று பிதுக்களுக்கு புத்திரன் இருந்தால் போதும். புத்திரன் தானே வேணும். அப்போ அது ஒரு புத்திரன் இருந்தால் அவன் காரியம் தீர்மானம் ஆனதுனால அதோட நீ நிறுத்திக்கணுமே தவிர அதிகப்படியாக பண்ணால் அதில் இருக்கிற ஆசையினானே அர்த்தம். அதனால வேண்டான்னு சொன்னார். அது அவர் மனுஸ்மிருதிகாரர். பாக்கி ஸ்மிருதிகார அத்தனை பேரும் சொல்லாமோ ஒரு புத்திரன் ஒரு புத்திரனே அல்ல. ஒரு பொண்ணு ஒரு குழந்தையை பெற்றிருந்தா அவன் மலடி, அதுக்கு மேலே பெற்றிருந்தா தான் பெற்றிருந்தவள் அர்த்தத்தை வைக்கிறது. அதனால உன்னோட நிறுத்தினா அவள் மலடி. ஆமாம், அதனால தான் இன்னைக்கும் காகவந்தியா கடலி வந்தியான்னு எல்லாம் கடலி வந்தியா சொல்லுவான். ஒரு ஒன்றை போட்டுட்டா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால ஒன்று பெற்றிருந்தா அவள் பெற்றிருந்தவள் இல்லை என்கிற வியாக்கியானங்கள்லாம் தர்மசாஸ்திரத்தில் ஜாஸ்தி வருது. நிறைய பெற்றுக்கணும் அதுக்கு காரணம். அப்போ அவர் என்ன பண்ணுறார், இன்னொன்றும் பெற்றுக்கணும் என்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கார், இந்த குறிப்பிட்ட இதே சந்தானத்தை ஜாஸ்தி ஆக்குறதெல்லாம் தர்மசாஸ்திர கண்ணோட்டத்தில் நம்முடைய 3 கடனையும் வீட்டுறதுக்கு எந்த சமயத்திலேயும் இடையூறு வராமல் எல்லாமே சார்த்தகம் ஆக்கணும் என்ற எண்ணத்தோடு தான் வந்தது. தர்மத்தை விஸ்தாரமாக கொண்டு போகிறதுக்காக பொண்ணை கொடுத்து அவன்கிட்ட கொடுத்து அவன் தர்மத்தை வளர்த்துறான். பிள்ளைக்கு ஒரு பொண்ணை எடுத்துட்டா இவன் தர்மத்தை வளர்த்துறான். அப்ப 4 பக்கங்களையும் தர்மத்தை நிரந்தரமா அழியாமல் மாற்றம் வராமல் காப்பாற்றுறதுக்கு வேண்டித்தான் இதனுடைய புத்தி. அடுத்த புத்திர பிராப்தியோ புத்திரில பிராப்தியோ வந்தது. 2ம் தர்மம் தான். புத்திர பிராப்தியில ஒரு பொண்ணை வச்சிருந்து இவன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். புத்திரி பிராப்தியில பொண்ணை அவனுக்கு கொடுத்து அவனை தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இந்த கோணத்தில் தான் வந்ததுனால இந்த 2 இடத்துலையும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு ஆடி வேலா இருக்கிறது ஸ்திரீ. அதனால இங்கேயும் ஸ்திரீகளுடைய பெருமை எந்த வழியிலையும்
அவங்களால குறைக்க முடியாது. அப்படி ஒரு கடிமை எனக்கு உண்டு.